அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நேற்று எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணு தான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. கடைசியா நான் இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பத்தி சொல்லணும். ஆளுநர் உரை அன்னைக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடினது தப்பு, தேசிய கீதம் 2 முறை பாடினது தப்பு, அப்படி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில நடந்ததே கிடையாது, அந்த மரபையே மாத்திட்டீங்க, இப்படி ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி எதிர்கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா. அந்த மாநில உரிமை போராளிகளை, அந்த மரபு காக்கிற உரிமை போராளிகளை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட கலைஞர் அவர்களுடைய கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சது ஞாபகம் இருக்கா? அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறமா 2வது முறையா, நோட் திஸ் பாயிண்ட் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தேசிய கீதத்துக்கு அப்புறம் 2வது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில தமிழ 2வது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? இதே அவையில் தான், அது அவை குறிப்பிலும் இருக்கிறது, இதே அவையில் தான் நடைபெற்றது. இந்த தக்க நேரத்தில் இந்த ஆதாரங்களை அளித்த மாண்பு முதல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டவுட் இருந்தா இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஜனாதிபதி கலந்துகிட்ட ஃபங்க்ஷன், அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அதே தான் செய்யறாங்க. இந்த விஜயையும் சாமானியர்களின் உண்மையான சமூக நீதி அரசையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சீனியாரிட்டி அது பயன்படுத்துது போல. சரி, செய்யட்டும், நல்லா செய்யட்டும். இப்போ ஆனாலும் நம்மளுடைய மாநில உரிமை, மொழி உரிமை, உத்தம உத்தரர் போல வேஷம் போடுற எதிர்கட்சிக்கு ஒன்றை மட்டும் ஆணித்தரமாக சொல்றோம். உங்களை மாதிரி தமிழ்னு சொல்லிக்கிட்டு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம்னு சொல்லிக்கிட்டு ரெட்டை வேஷம் போடுறவங்க நாங்க கிடையாது. உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு நம்முடைய உத்தரவாதம் தமிழ் தான் எங்க உயிர் நாடி அப்படின்றத மறக்க மாட்டோம். இப்பவும் சொல்றோம், மாநில உரிமையில எப்பவும் உறுதியா இருப்போம். அதே சமயத்துல அரசியல் வேற, ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற நிர்வாக அணுகுமுறை வேற. இதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனால எங்களுக்கு பாடம் எடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு உங்க வேஷத்தை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா கலைச்சிக்கிட்டே வர்றீங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் நேற்று எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க.
எனக்கு ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல With your permission பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. யார் சொல்லுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.